Hi students, welcome to Maha's Career Guidance. இன்னைக்கு next top 2 scholarship for engineering students பார்க்க போறோம். So especially இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சிருக்கு. ஸோ என்னுடைய செலவு வந்து குறைக்க முடியுமா, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் எனக்கு படிக்கணும்னு ஆசை, செலக்டட் தமிழ்நாடு காலேஜஸில் எனக்கு படிக்கணும்னு ஆசை அப்படின்னு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் நேம் இஸ் கேவிபி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இதை நீங்கள் அவைல் பண்ணிக்கணும்னா பிஃபோர் தட் உங்களுடைய +2ல் உங்களுடைய மார்க்ஸ் வந்து மோர் தென் 60% இருக்கணும். அண்ட் தென் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பிஇ அண்ட் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அவைல் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆனுவல் இன்கம் பார்த்தீங்கன்னா less than ₹6 lakh இருந்துச்சுன்னா இந்த கேவிபி ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு பர் இயருக்கு 1 lakh வரைக்கும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப், அட்மிஷன் ப்ரூஃப் அண்ட் தென் கிளாஸ் 10th and 12th மார்க் ஷீட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்கம் ப்ரூஃப், பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்ளிகேஷன் விண்டோ டேட்டஸ் ஃபார் அகாடமிக் இயர் அண்ட் டெல்லிங் அக்டோபர் 2025 வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்து அவைல் பண்ணிக்கணும். தென் இதனுடைய இன்ஃபர்மேஷன் இன்னும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா authenticated website link note பண்ணிக்கோங்க. That is KVP scholarship program, right? So the next scholarship is Mohan T. Advani scholarship. This is especially for selected Tamil Nadu colleges. Okay. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட் செலக்டட் தமிழ்நாடு காலேஜஸில் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த மோகன் டி அத்வானி ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணிக்க முடியும். பிஃபோர் தட் உங்களுடைய 10th மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அபவ் 80% இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு அவைல் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணுறீங்க அப்படின்னா 12th மோர் தென் 80% இருக்கணும், 10th மோர் தென் 80% நீங்கள் மார்க்ஸ் வச்சுருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் இயர் மிஸ் பண்ணிட்டேன், செகண்ட் இயர் தான் எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் பற்றியே தெரிய வருது, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷியோர், கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுடைய மார்க்ஸ் வந்து மோர் தென் 75% நீங்கள் வச்சுருந்து உங்களுடைய 10th 12th மார்க்ஸ் அபவ் 80% வச்சுருந்தீங்க அப்படின்னா ஷியோராக இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். ரைட். தென் இன்கம் லிமிட் பார்த்தீங்கன்னா less than 6 lakh வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு அவைலபிள். பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 75K உங்களுக்கு தராங்க பர் இயர். அதர்வைஸ் 50% டியூஷன் ஃபீஸ் வந்து தருவாங்க. இது ரெண்டுத்துல நம்ம எது வேணால் அவைல் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ரெக்கார்ட்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட், அட்மிஷன் ப்ரூஃப், ஐடி, ஃபோட்டோ, ஸோ எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணணும். நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்சைட் லிங்க் வந்து மோகன் டி அத்வானி சென்டெனியல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்ற வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சைக்கிள் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் போய் அவைல் பண்ணிக்க முடியும். ரைட். ஸோ நிறையா ஸ்காலர்ஷிப் வந்து இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.